Hi students, welcome to our channel. இந்த வீடியோ engineering counseling-காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இன்னைக்கு நியூஸ் சேனல்ல அஃபிஷியலா நமக்கு வெளியா இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். 12th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அஃபிஷியலாக வெளியிடுறாங்க. மே 9ஆம் தேதி. சரியா? வருஷா வருஷம் அதிகமான, அதாவது 2 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலிங் அப்படின்னா அது என்ஜினியரிங் கவுன்சிலிங் தான். ஸோ அந்த பொறியியல் விண்ணப்பம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நியூஸ் சேனல்ல. ரிசல்ட் வந்து உங்களுக்கு மே 9ஆம் தேதி வெளியானாலும் 2 நாளைக்கு முன்னாலேயே இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதாவது மே 7ஆம் தேதி புதன்கிழமையே நமக்கு இதுக்கான அப்ளிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இந்த நியூஸ் சேனல்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பொறியியல் படிப்பில் சேர 7ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. ஸோ கரெக்டாக உங்களுக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க இந்த என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு. சரியா? அதாவது மே 7ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும். ரிசல்ட் 9ஆம் தேதி தானே சார் எங்களுக்கு வருது, எதுக்காக 7ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி நாங்கள் அப்ளை பண்ண முடியும்? மார்க்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் தானே அப்ளை பண்ண முடியும். மார்க் வர்றதுக்கு முன்னாலே எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், உங்களுடைய அப்ளிகேஷனையும் 7ஆம் தேதி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு மார்க் பேஜை மட்டும் நீங்கள் வந்து விட்டு வைக்கலாம். உங்களுடைய ரிசல்ட் 9ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்க் பேஜ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணலாம். சரியா? நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஃபில் பண்ணி மட்டும் வச்சுட்டு ஜூன் 6ஆம் தேதி கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அன்னைக்கே ஃபில் பண்ணி அன்னைக்கே சப்மிட் பண்ணி அன்னைக்கே வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த 1 மந்தில் நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதை நீங்கள் 7ஆம் தேதியே ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த 1 மந்த் டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். சரியா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீ தெரியும் இல்லையா, 500 rupees நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணாதான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு மறுநாள்லேருந்து புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க 7ஆம் தேதியிலேருந்து. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அது அஃபிஷியலாக அவர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்களே சொந்தமாக உங்கள் வீட்டில் இருந்து மொபைல் ஃபோன் மூலமாகவோ இல்லை சிஸ்டம் மூலமாகவோ அப்ளை பண்ணுறது அப்படின்ற அந்த ஆன்லைன் டெமோ வீடியோவும் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு எல்லா வகையிலையும் யூஸாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த எப்போவுமே இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே வரக்கூடிய 2 லட்சம் சீட்ஸ்க்கு இந்த கவுன்சிலிங் வந்து வருஷம் நடக்கும். இந்த வருஷமும் நடக்க போகுது. ஸோ என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதில் எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, டாப் காலேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். சரியா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.